துள்ளுவதோ இளமை பட நடிகர் அபிநய் காலமானார். கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த நடிகர் அபிநய் வயது 44 இன்று காலை காலமானார். அவரை பற்றி தான் இந்த பயோகிராஃபியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் தனுஷின் நண்பராக நடித்திருந்தவர் அபிநய். அப்படத்துக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்திருந்தார். பின்பு பட வாய்ப்புகள் இல்லாமல் முடங்கினார். அவருடைய உடல்நிலையும் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. இவர் டப்பிங் கலைஞராகவும் அறியப்படுகிறார். விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்தின் வில்லன் வித்யுத் ஜம்வாலுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் அபிநய்க்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவித்து வந்தார். இதை அறிந்த நடிகர் பாலா அவரை நேரில் சந்தித்து 1 லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தது நினைவு கூறத்தக்கது. இந்தியாவில் சிகிச்சை பலனின்றி நடிகர் அபிநய் இன்று காலை காலமானார். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவர் ஒரு நல்ல ஆக்டர் தான். அவங்க அம்மா கூட பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் நல்ல ஒரு நடிகையாக திகழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இவருக்குன்னு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இறப்பை ரொம்ப தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் பண கஷ்டம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துபாய்க்கு போய் வேலை செஞ்சு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை திருப்பியும் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் ஓடலை. திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிற நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் அவங்களுக்கு பாலா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க உடல்நல குறைவால் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த பதிவு இதோட முடிஞ்சிருச்சு. வேறொரு பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.